வசந்தத்தின் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு என்றுமே இல்லாத எதிர்பார்ப்புகளோடு புலர்ந்திருக்கிறது. எல்லா புத்தாண்டுகளும் நமக்கு புதிய திட்டங்களையும் புதிய எதிர்பார்ப்புகளையும் கொண்டு வரும். இந்த புத்தாண்டோ பல மடங்கு எதிர்பார்ப்புகளையும் பல மடங்கு புத்தம் புதிய திட்டங்களையும் எம்முள் கொண்டு வந்திருக்கிறது. அது இந்த கடந்த 2 ஆண்டுகள் நாம் பட்ட அவலத்தின் விளைவாக இருக்கிறது. இந்த 2 ஆண்டுகளின் பெருந்தொற்று எம்மை தூக்கி போட்டு மிதித்திருக்கிறது. அதிலிருந்து வெளியே வருகின்ற ஒரு புதிய ஒளி கீற்றாக இந்த புத்தாண்டு எமக்கு அமைய வேண்டும் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த புத்தாண்டில் வசந்தத்தின் அன்பர்களுக்கு முன்னால் நாங்கள் ஒரு பட்டிமன்றத்தோடு வந்திருக்கிறோம். இந்த பட்டிமன்றம் பெருந்தொற்று எம்மை அதிகம் பண்படுத்தி இருக்கிறதா, துன்புறுத்தி இருக்கிறதா என்ற தலைப்பில் உங்கள் முன் இப்பொழுது நிகழவிருக்கிறது. நோய் தொற்றுக்களும் பெருந்தொற்றுக்களும் மனிதகுலத்துக்கு புதிதல்ல. காலகாலமாக மனிதகுல வரலாற்றில் தொற்றுக்கள் பெருந்தொற்றுக்கள் எல்லாம் வந்தபடியே இருக்கின்றன. மனிதராக இன்று இருக்கும் அந்த கூர்ப்பின் வளர்ச்சியில் தொற்றுக்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. நம்முடைய வரலாற்றின் ஏடுகளை நாங்கள் புரட்டி கொண்டு போனால் வரலாற்றின் ஒவ்வொரு கட்டத்திலும் நோய் தொற்றுக்களும் பெருந்தொற்றுக்களும் வரலாற்றின் ஓட்டத்தினை, இந்த வரலாற்று நீரோட்டத்தினை ஆங்காங்கே திருப்பி ஆங்காங்கே திசை வழிப்படுத்தி இன்று நாம் வந்திருக்கின்ற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றன. எனவே நோய் தொற்றுக்களுக்கு மனிதகுல வரலாறில் ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. வாந்தி பேதி, மலேரியா, டெங்கு, இப்பொழுது இந்த கோவிட்-19 என பெருந்தொற்றுக்களின் வரலாறு தனி வரலாறு. ஆனால் எம்முடைய காலத்தில், நாம் கண்ட காலத்தில் ஒரு பெரும் சவாலாக உருவெடுத்த நோய் தொற்று இந்த கோவிட்-19 பெருந்தொற்று தான். இது ஒரு 2 ஆண்டுகளாக இந்த உலகத்தை, இந்த உலகத்தினுடைய உளவியல் தொடக்கம், இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் வரைக்கும், இந்த உலகத்தினுடைய தொழில்நுட்பம் தொடக்கம், இந்த உலகத்தினுடைய எதிர்காலம் வரைக்கும் அத்தனையையும் அசைத்து போடுகின்ற ஒன்றாக வந்திறங்கி இருக்கிறது. மக்களாக எமக்கு இந்த பெருந்தொற்று எதை தந்தது? இத்தனை துன்பங்களையும் தந்து எம்மை பண்படுத்தி இருக்கிறதா, அல்லது இந்த பண்படுத்தும் போக்கில் எம்மை போட்டு துன்புறுத்தி துவைத்து கட்டி இருக்கிறதா? இந்த கேள்விக்கான பதிலை ஒரு பட்டிமன்றமாக தங்கள் வாதங்களினூடாக உங்களுக்கு சொல்ல வருகிறார்கள் எங்களுடைய பட்டிமன்ற பேச்சாளர்கள். வாருங்கள், இந்த பட்டிமன்றத்தோடு கலப்போம். முதலில் பெருந்தொற்று எம்மை பெரிதும் பண்படுத்தி இருக்கிறது என்று பேசுவதற்கு அபிஷேக் ரஞ்சன் வருகிறார். வாருங்கள் அபிஷேக், பெருந்தொற்று எம்மை அதிகம் பண்படுத்தி இருக்கிறதா? வாருங்கள். புதியதொரு வருடத்தின் ஆரம்பத்திலே நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். இன்று இந்த அரங்கின் தலைப்பாக இருக்க போவது பெருந்தொற்று எம்மை பெரிதும் பண்படுத்தியுள்ளதா துன்புறுத்தியுள்ளதா என்பதாகும். அதன் அடிப்படையிலே உண்மையாக இந்த பெருந்தொற்று காலம் என்பது அத்தனை பேருடைய வாழ்க்கையிலுமே பாரிய மாற்றங்களை பாரிய அளவிலே ஏற்படுத்தி இருக்கின்றது. நிச்சயமாக இத்தனை காலமாக இயந்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் இயந்திரமாக தன்னையும் பாடுபடுத்தி கொண்டு இந்த குடும்பத்திற்காய் சமூகத்திற்காய் உழைத்து கொண்டிருந்த மனிதன் ஒரு கணம் நின்று நிதானித்து அவனுக்காக அவன் குடும்பத்துக்காக சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாக நிச்சயமாக இந்த பெருந்தொற்று அமைந்திருக்கிறது. பெருந்தொற்று என்பது எத்தனையோ பெருந்தொற்றுக்களை இந்த சமூகமும் பார்த்திருக்கிறது, மனிதர்களும் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு பெருந்தொற்றுக்குமே 2 ஆண்டு காலமாக மனிதர்களை வீட்டிலே முடக்கி வைப்பதற்கான வல்லமை இருந்திருக்கவில்லை. ஆனால் இந்த கோவிட்-19 என்கின்ற பெருந்தொற்றானது அத்தனை பேரையுமே வீட்டுக்குள்ளே முடக்கி வைத்து அவர்கள் செய்து கொண்டிருந்த அத்தனை வேலைகளுக்குமான ஒரு முட்டுக்கட்டையாக அமைந்திருந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக இவ்வளவு மாற்றங்களை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால்
அந்த மாற்றங்கள் சரியான விதத்திலே அவர்கள் மத்தியிலே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா, அவர்களை பண்படுத்தி இருக்கிறதா, இல்லை என்று சொன்னால் அவர்களை துன்புறுத்தி இருக்கிறதா என்று பார்த்தால், இன்று பண்படுத்தி இருக்கின்றது என்று நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த ஒரு மாற்றம் அவர்களை சரியான பக்குவ நிலையை அடைய செய்திருக்கின்றதா, அவர்களுக்கான வாழ்க்கை பாடத்தை சரியாக கற்றுக் கொடுத்திருக்கிறதா, அவர்கள் வாழ்க்கையிலே சென்று கொண்டிருந்த அத்தனை கோணங்களையும் மாற்றி புதியதொரு மாற்றத்திற்கு வழிவகுத்திருக்கின்ற அந்த ஒரு பெருந்தொற்று, அதனால் ஏற்பட்டிருக்கின்ற அந்த ஒரு மாற்றம் அவர்களை சரியான பக்குவமடைந்த ஒரு மனிதர்களாக, பக்குவமடைந்த ஒரு சமூகமாக எங்களுடைய சமூகம் மாறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றதா என்ற கேள்விதான் இந்த அரங்கிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே சற்று எடுத்து பாருங்கள். இன்று ஆதி காலத்திலே ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவையாக உணவும் உடலும் ஆகிய அவனுடைய உடலியல் தேவைகளை காரணம் காட்டி அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆக அந்த உடலியல் தேவைகளுக்காக மனிதன் செயற்பட்டு கொண்டிருந்தது ஒரு சமூகத்திலே அந்த உடலியல் தேவைகள் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு கணம் அவன் அந்த இடத்திலே நின்று நிதானித்து அவனுக்கான உளவியல் ரீதியான தேவைகளை சற்று அவன் எந்த இடத்திலே சிந்திக்க தொடங்குகிறானோ அந்த ஒரு காலமாக பெருந்தொற்று காலம் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று இருக்கக்கூடிய சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம்? அன்றைய காலத்திலே எமக்காக வாழ்ந்து எமக்கு தேவையானவற்றை எல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தையும் நேரத்தையும் எமக்கு வழங்கி கொண்டிருந்த ஒரு காலம் அல்ல. நிச்சயமாக அனைவருமே வேலை பளுக்களினால் இன்று எத்தனையோ குடும்பங்களின் நிலைமைகளை எடுத்து பாருங்கள். அந்தந்த குடும்பங்களிலே இருந்த எத்தனையோ பெற்றோர்கள், எத்தனையோ தந்தைகள் தன் குழந்தையை கொஞ்ச நேரம் இல்லாமல், எத்தனையோ தாய்மார்கள் தன் குழந்தைக்கு உணவளிக்க கூட நேரம் இல்லாமல் குடும்ப பொருளாதாரத்தை சுமந்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்த ஒரு சமயத்திலே அந்த இடத்திலே வந்த பெருந்தொற்று என்கின்ற ஒரு விடயம் எமக்கு எத்தனை துன்பங்களை எத்தனை கோணங்களில் கொடுத்திருப்பினும் கூட அவை அனைத்துமே அத்தனை காலமாக என் குழந்தையை கொஞ்சலாமா என்றும் ஒரு ஆசை இருந்தும் அந்த ஆசை அனைத்தையும் தாண்டி குடும்பத்திற்காய் பொருளாதாரத்திற்காய் ஓடிக்கொண்டிருந்த ஒரு தந்தையையும் தாயையும் நிப்பாட்டி வைத்து அந்த குழந்தைக்காக நேரம் செலவழிப்பதற்கான காலத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது என்றால் அந்த இடத்திலே அந்த பெருந்தொற்று ஆனது அவர்களை நிச்சயமாக பண்படுத்தி இருக்கின்றது. இன்று துன்பங்கள் என்பது பொருளாதார ரீதியான துன்பமாக இருக்கட்டும் சரி, வேறு எந்த வகையிலே ஏற்பட்டிருக்கின்ற துன்பங்களாக இருக்கட்டும் சரி, இவை அனைத்துமே நிச்சயமாக ஒரு மனிதனை பண்படுத்தத்தான் போகிறது. இன்று அடிப்படையிலே எடுத்து பாருங்கள். ஒரு மாணவன் சிறுவயதிலிருந்து வளர்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு சிறுவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்கு அவனுடைய பிள்ளை பராயத்திலே ஏற்படக்கூடிய அனுபவங்களும் அங்கே ஏற்பட போகின்ற கசப்பான இனிப்பான அத்தனை நினைவுகளும் ஞாபகங்களும் சேர்ந்து தான் அவனை ஒரு பக்குவமடைந்த பண்படுத்திய ஒரு மனிதனாக மாற்றப் போகிறது. அந்த இடத்திலே வெறுமனே இன்பமான அனுபவங்கள் என்பவற்றையும் தாண்டி துன்பமான துக்கமான கஷ்டமான சூழ்நிலைகளை சமாளித்து எவனொருவன் சரியாக வெளிவருகின்றானோ அவனே பண்படுத்தப்பட்ட ஒரு மனிதனாக சமூகத்திற்கு கிடைக்கப் போகிறான். ஆக நன்மைகளை என்பதையும் தாண்டி இன்பம் என்பதையும் தாண்டி எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கரடுமுரடான பாதையை அவனுக்கு காட்டி கொடுத்து அதனை கற்பித்ததொரு காலமாக இந்த பெருந்தொற்று காலம் நிச்சயமாக இருந்து வருகிறது. இன்று எத்தனையோ மாணவர்கள் பாடசாலைக்காக சென்று கொண்டிருந்தார்கள். பரீட்சையை நோக்கி நடந்து கொண்டிருந்த அந்த ஒட்டுமொத்த கல்வி திட்டத்திலுமே அத்தனை மாணவர்களும் கல்வி கற்றுக் கொண்டிருந்த ஒரு வேளையிலே அனைவரையும் நிறுத்தி வீட்டிலிருந்து தமக்கு பிடித்த ஒரு விடயத்தை தமக்கான நேரத்தை செலவழிப்பதற்கான ஒரு காலத்தை இந்த பெருந்தொற்று வழங்கி இருக்கிறது என்றால் அங்கேதான் அவர்களை பண்படுத்தி இருக்கின்றது. இன்று எந்த ஒரு நேரத்திலுமே தனக்கான உளவியல் ரீதியான தேவைகளை முன்னிலைப்படுத்தி அந்த உளவியல் ரீதியான தேவைகளுக்கான நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்பை கூட இந்த பெருந்தொற்றானது நிச்சயமாக அனைவருக்கும் வழங்கி இருக்கின்றது. ஆகவே பண்படுத்தியுள்ளது என்பது வெறுமனே எங்களுக்கு இனிமையான ஞாபகங்களையும் இனிமையான நினைவுகளையும் கொடுப்பதாக அமைந்துவிடப் போவதில்லை. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த துன்பகரமான நிகழ்வுகளாக இருக்கட்டும் சரி, அந்த கஷ்டகரமான வாழ்க்கை பாடங்களாக இருக்கட்டும் சரி, இவை அத்தனையுமே சேர்ந்துதான் ஒரு மனிதனை பண்படுத்த போகின்றது. ஆகவே அவ்வாறானது ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக இந்த COVID-19 என்று கூறப்படுகின்ற பெருந்தொற்றானது நிச்சயமாக அளித்திருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி அபிஷேக். பட்ட துன்பமெல்லாம் பண்படத்தான். பண்படுதல் என்பதே தீயில் கருகி அனலில் உருகி புடம் போடுவதுதான் என்று தன்னுடைய கருத்தை சொல்லி இந்த பட்டிமன்றத்தை தொடக்கி வைத்துவிட்டு போயிருக்கிறார் அபிஷேக். இப்பொழுது அடுத்த அணிக்கான நேரம். பண்படுவது என்றால் அது பஞ்சுமெத்தையில் மலர் வீதியில் நடப்பதை போன்றதல்ல. துன்பம் எப்படி இருக்கும் என்பதை சொல்ல வருகிறார் ரோசாஞ்சலின் சுரேஷ்குமார்.
வாருங்கள் ரோஷாஞ்சலி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த பட்டிமன்றத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு பெருந்தொற்று எம்மை பெரிதும் துன்புறுத்துகின்றதா அல்லது பண்படுத்துகின்றதா என்பதே ஆகும். அந்த வகையிலே நடுவர் கூறியதை போல பண்படுத்துதல் என்பது பஞ்சுமெத்தையில் இருக்கும் ஒரு நிகழ்வு அல்ல, மாறாக அது பல துன்பங்களை நாங்கள் இந்த பெருந்தொற்று காலத்திலே சந்தித்திருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பார்த்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த 2.5 வருடங்கள் 3 வருடங்களாக எத்தனையோ மாற்றங்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்புறது போல எங்களோட சாதாரண வாழ்க்கை இல்லை. வீட்டை விட்டு வெளியில் போகிறதே உயிரை கையில் பிடிச்சி கொண்டு தான் போய் வரோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் எப்படியான நிம்மதியை நீங்கள் காண்றீங்கன்னு தான் எனக்கு தெரியலை. இவ்வளவு காலம், அதாவது 2018ஆம் ஆண்டு வரைக்கும் இருந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கை மனிதனுக்கு 2019 முடிவில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நாங்கள் இதை ஒரு பரந்த கோணத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் பொருளாதாரம், கல்வி, சமூகத்தில் எவ்வளவோ மாற்றங்கள் நடந்திருக்குது. உதாரணமாக இலங்கையை எடுத்துக்கொண்டா, இலங்கையில் அரிசி இல்லை ஐயா, கேஸ் இல்லை, பருப்பு இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, மரக்கறி இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் நிம்மதியை மட்டும் வச்சுக்கொண்டு என்ன செய்ய போகிறோமோ அப்படி. இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் மனுஷனுக்கு நிம்மதியும் இல்லை. ஒரு கொஞ்ச காலம் நாங்கள் வீட்டில் இருந்தோம் தான், குடும்பத்தோட எங்களோட நேரத்தை செலவழித்தோம் தான். ஆனால் இதே இது ஒரு நீண்ட கால பார்வையில், நாங்கள் தொலைநோக்கு பார்வையில் பார்க்குற நேரத்தில் இது மனிதனுக்கு நிச்சயமாக ஒரு நிம்மதியை தராது. இந்த காலகட்டத்தில் எத்தனையோ பேருக்கு வேலைகள் இல்லாமல் போயிருக்கு. வேலைகள் இல்லாமல் போகிற நேரத்தில் மனிதன் கையில் காசு இல்லை. ஐயா, காசு இல்லைன்னு சொன்னால் இந்த நாட்டில் எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஒரு நிலைமையில தான் நாங்கள் இப்போ தள்ளப்பட்டிருக்கிறோம். அதே போன்று சொன்னார், குழந்தையை எடுத்து கொஞ்சினாங்கள், குழந்தையோட விளையாண்டாங்கள். உண்மைதானையா, முடங்கி இருந்த ஒரு மாதம் 2 மாதம் அப்பாடா இனி எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, வீட்டுக்குள்ளே கொஞ்ச நாள் இருக்கலாம்னு சந்தோஷமாக தான் இருந்தோம். 1 மாதம் 2 மாதமானது, 2 மாதம் 6 மாதமானது, 6 மாதம் 1 வருஷமானது. 1 வருஷம் ஆற கட்டத்தில் வேலைகள் கையில் யாருக்கும் இல்லை, கையில் யாருக்கும் காசுகள் இல்லை. எந்த குழந்தைய கையால் தூக்கி கொஞ்சினாங்களோ அதே குழந்தைக்கு விஷத்தை கொடுத்துட்டு அந்த விஷத்தை அவங்களும் குடிச்சிட்டு செத்தே போயிட்டாங்க ஐயா. இந்த நிம்மதியை தான் நீங்கள் பண்படுத்துகிற நிம்மதி என்று சொல்கிறீங்களா? எனக்கு சுத்தமாகவே எதுவும் புரியலை. பிறந்த நாள்லேருந்து சுத்தமான காற்றை சுவாசித்து சுதந்திரமாக வெளியில் திரிஞ்சு கொண்டிருந்த எங்களுக்கு முகத்தில் ஒரு மாஸ்கையும் அதுக்கு மேலே ஒரு ஷீல்டையும் போட்டு முன்னுக்கு இருக்கிறவனும் தெரியாத, அவன் சிரிக்கிறானா, கோவப்படுறானா, கெட்ட வார்த்தையால் ஏசுறானான்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு சமூகத்தை உருவாக்கி வச்சிருக்கிறது இந்த பெருந்தொற்று. இந்த பெருந்தொற்று என்னத்தை உங்களை பண்படுத்தி இருக்குன்னு எனக்கு சுத்தமாகவே விளங்கலை. இன்னொரு உதாரணம் எடுத்துக்கொள்ள போனோம்னா, நாங்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்த காலத்தில் ஆன்லைனில் எல்லாம் டெலிவரி எல்லாம் எடுத்தனாங்க, எல்லாம் செய்தனாங்க. ஆனால் வார சாமான்களை பார்த்தோம்னு சொன்னால் அதில் பாதிக்கு பாதி பாவிக்க முடியாது, மிச்சமெல்லாம் பூச்சிப்பட்டது, புழுத்துண்டது. இதுகளை வச்சு கொண்டு தானையா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். இத்தனை கஷ்டங்களுக்கு நடுவிலையும் நீங்கள் எவ்வாறு இந்த உலகம் பண்பட்டு இருக்கு, எவ்வாறு நீங்கள் சுகமாக, அதாவது நிம்மதியாக நிதானமாக வாழ்ந்துருக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியலை. மேலும் பண்படுத்தி இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் உங்களுக்கு நிறைவாக என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்னு சொன்னால், சாக கிடக்கிற ஒருத்தனுக்கு நாங்கள் ஒரு அறிவுரை சொல்கிறோம்னு சொன்னால் அவன் அந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்ள நிலைமையில் இருக்கணும். அந்த ஏற்றுக்கொள்ள நிலைமையில இருந்தால் தான் நாங்கள் கொடுக்குற அறிவுரையோ இல்லை நாங்கள் சொல்கிற விஷயங்களோ அவனை பண்படுத்துதுன்னு சொல்லலாம். ஆனால் நாங்கள் இருக்கிற இந்த பெருந்தொற்று நிலைமை கையில் காசு இல்லை, வெளியில் போனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் எங்களுக்கு மேலும் மேலும் விழுகிற அடிகளும் துன்பங்களும் நிச்சயமாக எங்களை பண்படுத்தாது. மேலும் வாழ்கிறதுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையை கூட இல்லாமல் ஆக்கிரும். எதிர்காலத்தை இன்னும் துன்பமாகத்தான் மாற்ற போகுது என்றதை நான் உறுதியாக சொல்லிக்கொண்டு, இந்த பெருந்தொற்றானது எங்களை நிச்சயமாக பெரிதளவில் துன்புறுத்தி இருக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். பெருந்தொற்று எம்மை பண்படுத்தி இருக்கிறதா, அதிகம் பண்படுத்தி இருக்கிறதா, அதிகம் துன்புறுத்தி இருக்கிறதா என்ற கேள்வியை கேட்கும்போது யாரை பண்படுத்தி இருக்கிறது, யாரை துன்புறுத்தி இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை கேட்டு எல்லோரையும் அமைதியாக சிந்திக்க வைத்து விட்டு போயிருக்கிறார் ரோசாஞ்சலின். அடுத்து யாரை பண்படுத்தி இருக்கிறது, யாரை துன்புறுத்தி இருக்கிறது என்று போட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வருகிறார் சைந்தவி சிவச்சந்திரதேவன். இந்த பெருந்தொற்று காலம் யாரை பண்படுத்தி இருக்கிறது, யாரை துன்புறுத்தி இருக்கிறது என்று அக்கா அவர்கள் கேட்டுவிட்டு சென்றார்கள். எல்லாரையுமே பண்படுத்தி இருக்குது, எல்லாரையுமே துன்புறுத்தி இருக்குது. எப்பவுமே
வாழ்க்கை அப்படின்றதில் இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். எல்லாமே இன்பமயமாக போனால் வாழ்க்கையே போர் அடிச்சு போயிடும். துன்பம் இல்லாத வாழ்க்கை எப்படியுமே எங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினையை கொடுக்காது. கஷ்டப்படுறவன் தான் வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு போவான் அப்படின்ட்டு முன்னோர்கள் எல்லாம் சொல்லி நான் ரஜினிகாந்த் சொல்லியிருக்கிறேன். தெரியல, ஏதோ ஒரு படத்தில் பார்த்தேன், யார் சொன்னேன்னு தெரியல. சரி, கேட்டதை சொல்கிறேன்டாப்பா. அதோட என்னண்டா அக்கா சொல்லிட்டு போனாங்க, இந்த நாட்டில் அரிசி இல்லையாம், கேஸ் இல்லையாம், வேலை இல்லையாம், காசு இல்லையாம், ஒன்றுமே இல்லையாம், அது நாங்கள் நாட்டில் பிறந்த பாவம். ஆனால் உலகம் முழுக்களுக்குமே இந்த பெருந்தொற்றால் ஏற்பட்ட பிரச்சனைகள் பாரிய அளவில் இருக்குதான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. காசு இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்பட்டுருக்குன்னு விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிருக்காங்க, ஒத்துக்கொள்கிறோம், கவலையான விடயம்தான். ஆனால் எத்தனை குடும்பங்கள், அதிகமான குடும்பங்கள் வீட்டில் உண்டா அம்மா அப்பா குழந்தைகள் அப்படின்னு சந்தோஷமாக எல்லாருமே இருந்த காலம் இந்த காலம்தான். முகத்தை பார்த்து பேசாத ஆக்கள் கூட மனசு விட்டு என் மனசில் என்னென்ன இருக்குது, நான் இத்தனை காலம் எப்படி என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போனேன் அப்படின்ட்டு சொன்னதே இந்த பெருந்தொற்று காலத்தில் தான். பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்றே தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரனோட செல்ஃபி எடுத்துக்கிறோம், டிக்டாக் செஞ்சு வீடியோ போகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னா அது பெருந்தொற்று காலம்தான். நாங்கள் எங்களுடைய மனிதத்தை இந்த பெருந்தொற்று காலத்தில் தான் காண்கிறோம். அந்த பெருந்தொற்று எங்களை பண்படுத்துகிறது. மனிதம் அப்படின்ற விஷயமே இந்த கொரோனாக்கு முன்னால் இல்லை. யாரும் கணக்கெடுக்கிறத அவன் எப்படி போனால் எனக்கு என்ன, ரோட்டில் ஒருத்தன் விழுந்து கிடந்தாலே நாங்கள் ஏன்னு திரும்பி பார்க்காத இந்த சமூகம் பெருந்தொற்று காலத்தில் வீடு தேடி போய் உணவு கொடுத்துட்டு வந்தாங்க, எத்தனையோ பேருக்கு உதவி செய்கிறாங்க. சிலர் ஏதோ 1-2 பேர் எங்களோட கண்ணில் படாமல் போயிருக்கலாம், உதவி செய்ய முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவர்களுடைய உதவிகளை மக்களுக்கு செஞ்சு கொண்டு தான் இருந்திருக்கிறார்கள். அதே நேரம் சொன்னாங்க அக்கா, மாஸ்க் போட்டுட்டு போனாங்களா, ஷீல்ட் போட்டுட்டு எங்களை நாங்கள் மறைச்சிட்டு போனோம். ஒரு விஷயம், பொண்ணுங்க மேக்கப் போடுறது இல்லை தெரியுமா, அது மேக்கப் போடாததுக்கு காரணமே இந்த கொரோனா தான். நாங்கள் இயற்கையை இப்போ தான் நாங்களாக வாழ்கிறோம். மேக்கப் இல்லாமல் மாஸ்க் போட்டு போகிறாங்க, இப்போ போடுறாங்க. ஆனால் இந்த 2 வருஷத்தில் யாரும் பெருசாக போடுறது இல்லை. ஆனால் மாஸ்க் வந்தால் அது ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும்தானே மறைக்கும், மிச்ச பகுதிகளை நாங்கள் மேக்கப் பண்ணி தானே ஆகணும். அநேகமான பெண்கள் மேக்கப் பிரியர்களுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்லலாது, ஆனால் நாங்கள் போடுறதில்லை. ஓகே, சரி, ஏதோ கேட்டீங்க. ஓகே, நான் என்னுடைய சந்தேகத்தை கேட்கத்தானே வேணும். அதான் ஒரு குறிப்பிட்ட பண்ணுங்க, நாங்கள் கண்ணுக்கு காய்ச்சல், எங்களுக்கு அதுவே மேக்கப் தான் நடுவர் அவர்களே. ஒப்பனையில் அதுவும் அடக்கம் என்றே நான் நம்புறேன். அதில் மேக்கப் லிஸ்ட்லேயே வராது நடுவர் அவர்களே. அந்த ஃபவுண்டேஷன் அதில் தான் மேக்கப், கண்ணுக்கு காஜல் லிப்ஸ்டிக் எல்லாம் மேக்கப்ல வராது. மேக்கப் லிஸ்டில் வரக்கூடிய ஒப்பனைகளை செய்ய வேண்டிய தேவையை இல்லாமலாக்கி இருக்கிறது. சரி, இயற்கையை நாங்களாக வாழ்கிறோம் அப்படின்ட்டு இந்த பெருந்தொற்று காலத்துலேருந்து தெரிஞ்சு கொள்ளலாம். அக்கா சொன்னாங்க, இப்போ கடையில் நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாமான் எடுத்தோம், அதில் சாமான்கள் ஒழுங்காக வர்றதில்லை, எல்லாமே ஏனோ தானோண்டு வருது. நீங்கள் கடையில் போய் வாங்கும்போது மட்டும் சரியாவா வருது? இல்லை, அது மாதிரி தான். இப்போ எதுவுமே சரியில்லாத பட்சத்தில் நாங்கள் இங்கே எவ்வளவு தூரம் துன்பம் இல்லை, கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது, எல்லாமே எல்லாரும் சமாளிக்கத்தான் வேணும். சமாளித்து போகிறது தான் இயல்பு, மனித இயல்பு. அது நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்க்கை இருந்துட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது. ஆகவே நடுவர் அவர்களே, பெருந்தொற்று எங்களை எப்படி பெரிதும் பண்படுத்துகிறதுண்டா, ஒன்று கலாச்சார ரீதியாக, அதாவது எங்களுடைய ட்ரெடிஷன்ஸை நாங்கள் இப்போ தான் ஃபாலோ பண்ண தொடங்குகிறோம். அதாவது எங்களோட அந்த காலத்தில் இருந்த விடயங்கள், அதாவது வீட்டுக்கு வெளியில் போயிட்டு வந்தால் கால் கழுவிட்டு வான்னு சொல்லுவாங்க, வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் அலம்பிட்டு வான்னு சொல்லுவினோம். இப்போ எல்லாம் நாங்கள் போயிட்டு வந்தோமா அப்படியே அதே சட்டையோட படுத்து நிறுத்துறோண்டு அடுத்த நாள் காலம் அனுப்பி வேலைக்கு போகிறது. இப்போ பெருந்தொற்றுக்கு முன்னால், பெருந்தொற்றுக்கு பின்னால் வந்தால் கால் கழுவி கை கழுவி குளித்து அந்த உடுப்பை துவச்சி போட்டு காய வச்சு எவ்வளோ வேலை செய்கிறாங்க. அடுத்தது வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஆண்கள் சமைக்க பழகிறார்கள். ஓகே, அது ஆண்கள் வழக்கமாகவே சமைப்பாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் இந்த டைமில் நிறைய ஆண்கள் சமைக்கிறார்கள், நிறைய பெண்கள் சமைக்கிறார்கள். அதே நேரம் அவர்களுடைய என்ன சொல்கிறது, குடும்பத்துக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குகிறார்கள். இப்போது வீட்டில் தந்தையை பார்க்காத எத்தனையோ பிள்ளைகள், அப்பாவுடைய பாசத்துக்காக ஏங்கி கொண்டிருந்த எத்தனையோ பிள்ளைகள் வீட்டில் அப்பா வேலைக்கு போகாமல் என்னோடையே இருக்கிறார், என்னை கட்டிப்பிடிச்சு கொஞ்சுறார், எனக்கான நேரம் ஒதுக்குறார் என்று எத்தனை பிள்ளைகள், அந்த ஏக்கங்கள், அந்த பிள்ளைகளுடைய ஏக்கங்கள் எவ்வளவு தூரம் அதில் நிவர்த்தி அடையப்பட்டிருக்கிறது. அந்த பெருந்தொற்று காலத்தில் எத்தனையோ பேர் தங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெருந்தொற்று காலத்தில் அவங்க எத்தனையோ பேர் டிகிரி எடுத்து முடிச்சிருப்பாங்க. வெட்டியாக சுற்றிட்டு இருந்தவன் எவ்வளவோ படிச்சிருப்பான், டிசைனிங் படிச்சிருப்பான், தனக்கு பிடிச்ச ஏதாவது படிச்சிருப்பான், என்னவோ தான் ஏதாவது சாதிக்கணும், நான் வெட்டியாகவே இருக்கேனே, வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறேன், என்னால் எதுவுமே செய்ய முடியாதா அப்படின்ட்டு இருந்தவங்கள் கூட தங்களுக்கு தன்னை மேம்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி ஏதாவது ஒன்று செய்யணும், தன் குடும்பத்துக்கு என்னால் முடிஞ்ச பொருளாதார உதவியை செஞ்சே ஆகணும் என்ற கட்டாயத்தில் எவ்வளவோ பேர் தள்ளப்பட்டு கட்டாயம் வேலைக்கு போகணுமென்று அவனுங்க தன்னிலை உணர்ந்து செயற்பட்ட காலமாக இந்த பெருந்தொற்று காலம் அமைந்திருக்கிறது நடுவர் அவர்களே.
அதே போல் எங்களுடைய தலைவர் கூறிய மாதிரி உடலியல் தேவைகள் மட்டும் இருந்த சமயத்தில் இப்போ உளவியலான தேவைகளும் அதிகம். மனசு விட்டு பேசுறதுக்கே ஆக்கள் இல்லை. இந்த நேரத்தில் நான் எத்தனையோ படங்கள் பார்த்தேன். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லுதில்ல. ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருந்தேன். அதில் ஒருத்தன் ஒரு லாக்டவுனுக்குள்ளே பக்கத்து வீட்டில் 2 பேர் தனித்தனியாக மாட்டுப்பட்டுட்டாங்க. அந்த நேரத்தில் பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து அந்த பையனோட பேசி மனசு விட்டு பேசி, அவன் ஒரு டிப்ரெஷனில் இருக்கான். அவள் பேசினதுக்கப்புறம் அவன் மனசு விட்டு தண்டை குறை நிறை எல்லாத்தையும் சொல்கிறான், எனக்கு இதுதான் விருப்பம் அப்படின்ட்டு. அவனுக்கு மனசு விட்டு பேசுறதுக்கு கூட ஆக்கள் இல்லாத சமயத்தில் இந்த பெருந்தொற்று இப்படின்ற சிச்சுவேஷனில் அவங்கள வந்து உணர்ந்து உதவி செய்கிறதுக்கு பழகியிருக்காங்க. அதையும் தாண்டி வாழ்க்கையில் காசை தாண்டி சந்தோஷம், நிம்மதி, பண்பாடு அப்படின்றது அதிகம் தேவையான விஷயம். காசு இன்றைக்கு வர நாளைக்கு போகும். ஆனால் எங்களுடைய சந்தோஷம், நிம்மதி, பண்பாடு அப்படின்றது மனிதர்களுக்கு அதிகமான தேவையான ஒரு விஷயம். அது மனிதர்களை அதிகம் பண்படுத்துறதுக்கு இந்த பெருந்தொற்று உதவி இருக்கிறது என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருந்தொற்று யாரை பண்படுத்தி இருக்கிறது, யாரை துன்புறுத்தி இருக்கிறது என்ற கேள்வியை கேட்டுத்தான் சைந்தவியை நான் இங்கே வரவேற்றேன். அவர் போகும்போது யாரை பண்படுத்தி இருக்கிறது என்பதற்கு பதிலை மட்டுமல்ல, பண்படுவதற்கான புதிய தெரிவுகளை இந்த பெருந்தொற்று நமக்கு தந்திருக்கிறது என்று ஆணித்தரமாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார். நன்றி சைந்தவி சிவச்சந்திரதேவன். அடுத்து மீண்டும் இந்த பண்படுத்தல், பண்படல், பண்பாடு என்பதெல்லாம் எந்த துன்ப விலையிலிருந்து வருகிறது என்று மீண்டும் நமக்கு நினைவுபடுத்த வருகிறார் கேசவன் அன்பு செல்வன். வாருங்கள் கேசவன். வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக இன்று இந்த தலைப்புக்குள் செல்லலாம் என்று எண்ணுகிறேன். நடுவர் அவர்களே, அன்பர்களே, ஒரு கேள்வி இந்த அவையிலே முன்வைக்கலாம் என்று இருக்கின்றேன். நாங்கள் எதை பண்படுத்துகின்றோம், யாரை பண்படுத்துகின்றோம், எவ்வாறு பண்படுத்துகின்றோம் என்பதில்தான் அந்த பண்படுத்துதல் என்பதன் பெறுபேறு அமைந்திருக்கின்றது. அதனை நாங்கள் உணரும் பட்சத்திலே இன்று இந்த தலைப்பை நாங்கள் ஆழமாக வெகு லாபகமாக புரிந்து கொள்ள முடியும். இன்று நமது எதிரணியினர் ஆரம்பம் முதலே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், சொந்தம் உருவாகி இருக்கிறது, குடும்பங்களிலே மறுமலர்ச்சி, ஒரு புத்துணர்வு, ஒரு சந்தோஷம் உருவாகி இருக்கின்றது என்று ஒரு கருத்தினை இந்த அவையிலே முன்வைத்திருந்தார்கள். இங்கு கேள்வி என்னவென்று சொன்னால், எத்தனை குடும்பங்களில் இது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் இங்கு முக்கியம். நாங்கள் இன்று தலைநகரத்திலே இருந்து கொண்டு வெகு லாபகமாக சொல்லிவிட்டு சென்று விட்டோம். இன்று உலகளாவிய ரீதியில் கோடிக்கணக்கான மக்கள் இந்த பெருந்தொற்றை முகம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் எவ்வாறு இதனை அணுகியிருக்கிறார்கள், எவ்வாறு இந்த பெருந்தொற்று அவர்களை பாதித்திருக்கின்றது என்று பார்க்கும் பட்சத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும். கையிலே குழந்தையுடன் பால்மாவிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் ஒரு குழந்தையை வைத்திருக்கும் தாயின் கண்களிலே நீங்கள் சொந்தத்தை காண்கின்றீர்களா? அல்லது தனது தாய் தந்தையை வைத்தியசாலையில் அனுமதிக்க இடமில்லாமல் கைகளிலே வீதியில் ஏந்தி நிற்கும் ஒரு மகனினுடைய கண்களிலே உங்களுக்கு சொந்தம் விளங்குகின்றதா? அல்லது பிள்ளைகளுக்கு உணவளிக்க முடியாமல் வீதிகளிலே கையேந்தி நிற்கும் ஒரு தந்தையின் உள்ளத்தில் நாங்கள் சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியுமா? இதுதான் இன்று நிதர்சனமான உலகளாவிய ரீதியிலே மக்கள் பெருந்தொற்றுக்கு உள்ளாகிய நிலை என்பதை நாங்கள் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நாங்கள் கூறுகிறோம். பாருங்கள், பண்படுத்துதல் என்பது எந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துகின்றோம் என்பதில் தான் அதனுடைய பெறுபேறு அமையப் போகிறது. பாருங்கள், ஒரு உயிருக்காகவும் உணவுக்காகவும் போராடி கொண்டிருக்கும் ஒரு நபரிடம் சென்று நாங்கள் ஒரு பாடத்தை எடுக்கும் பொழுது அவனை திருந்த சொல்லியோ பண்படுத்த சொல்லியோ அவனுடைய பாதையை நேராக்க சொல்லி சொல்லும் பொழுது அது எம்மை போன்ற ஒரு கொடியவர்களை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. காரணம், அவனுக்கு முதல் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அதனை இந்த பெருந்தொற்று காலம் பூர்த்தி செய்திருக்கின்றதா என்ற கேள்வியினை நாங்கள் முன்வைப்போமே. ஆனால் இல்லை என்பதே வெளிப்படையான உண்மை. இன்று எமது எதிரணியினர் கூறினார்கள், கல்வியிலே தொழில்நுட்பம் வந்துவிட்டது, கல்வி மறுமலர்ச்சி அடைந்து விட்டது, நாங்கள் எங்கோ சென்று கொண்டிருக்கின்றோம் என்று.
இங்கு பொறியியலாளரும் வைத்தியரினுடைய பிள்ளைகளும் பட்டம் பெறுவதிலே இந்த கல்வியின் முக்கியத்துவம் இல்லை. ஒரு ஏழை விவசாயியின் மகனோ அல்லது மீனவனது மகனோ ஒரு பட்டத்தையோ படிப்பையோ பெற்றுக்கொள்கின்றான் என்று சொன்னால் இலவச கல்வியை வழங்கும் நாடு என்ற ரீதியில் அதுதான் இலங்கைக்கு முக்கியமான ஒரு கல்வியிலே ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஆக அதனை இந்த பெருந்தொற்று பாதித்திருக்கின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக பாதித்திருக்கிறது. அடுத்து நீங்கள் கூறினீர்கள் பாருங்கள், குடும்பங்களிலே மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கின்றது, பேசிக்கொண்டிருக்கின்றோம் என்று. இந்த சந்தோஷத்தினுடைய விளைவுதான் இன்று அதிகரித்து வரும் தற்கொலைகளாக இருந்து கொண்டிருக்கின்றனவா என்ற கேள்வியினை நாங்கள் உங்களிடம் கேட்க விரும்புகின்றோம். இன்று அன்றைய காலத்தை விட தற்கொலைகளும் உளவியல் ரீதியான பிரச்சனைகளும் அதிகரித்து வந்திருக்கின்றது. இதற்கு வைத்தியர்கள் கூறும் காரணம் என்னவென்று கேட்டால், இன்று இந்த கொரோனா சூழ்நிலையிலே வீட்டுக்குள் இருந்து மனிதர்களுக்கு உளவியல் ரீதியிலே பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது என்ற காரணத்தை தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆக ஒருவனை உளவியல் ரீதியிலும் சரி உடல் ரீதியாகவும் சரி இந்த பெருந்தொற்று காலம் அவனை மிகவும் பாதாளத்திலே தள்ளி இருக்கின்றது என்ற உண்மையினை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தோடு அதிக நேரம் செலவழிப்பது மனுஷருக்கு உளவியல் நெருக்கடியை உருவாக்கும் என்று சொல்றீங்களா? நடுவரவர்களே, இங்குதான் கொரோனா வந்து விளையாடுகிறது. குடும்பத்துடன் நாங்கள் நேரம் செலவழிக்க வேண்டும். எவ்வாறான சூழ்நிலையிலே மின்சாரம் இல்லாத, எரிவாயு இல்லாத, பாக்கெட்டில் பொருட்களை கூட வாங்க பணமில்லாத ஒரு குடும்பத்திலே நாங்கள் எவ்வாறு ஐயா பிள்ளைகளுடன் சந்தோஷமாக உரையாடுவது? பசியிலே வாடிக்கொண்டிருக்கும் குழந்தையினுடைய முகத்தை எவ்வாறு ஒரு தந்தை பார்க்க போகிறார்? இந்த இடத்தில்தான் கொரோனா என்ற பிரச்சனை குடும்பங்களை நாசமாக்கி பிரித்து நிற்கின்றது என்ற உண்மையினை நாங்கள் விளங்க வேண்டும் என்பதுதான் எமது தரப்பின் ஆணித்தரமான வாதமாக அமைந்திருக்கிறது. அழகாக நாங்கள் வாய் வார்த்தைக்கு கூறிவிட்டு செல்லலாம் நடுவரவர்களே, காசு பணத்தில் நிம்மதி இல்லை என்று. ஆனால் இன்றைய காலத்தில் காசேதான் கடவுளடா, அது கடவுளுக்கும் தெரியுமடா என்ற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது இல்லாமல் எதுவும் இல்லை, உலகம் அசையாது என்ற ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டது. எரிவாயு இல்லை, மின்சாரம் இல்லை, நீர் இல்லை, குளிக்கேலா குடிக்கேலா நித்திர கூட கொள்ளேலாது ஐயா. இப்படியான ஒரு நிலைமையில நாங்கள் எவ்வாறு ஒரு குடும்பத்தில் அந்யோன்யத்தை, பாசத்தை ஒரு குடும்பத்திலே எதிர்பார்க்க முடியும் என்பதை உங்களிடம் ஒரு கேள்வியாக இந்த இடத்திலே விட்டு, கல்வி, பொருளாதாரம், குடும்பம், உடல் ரீதியாக உள ரீதியாக இவ்வாறு அனைத்து ரீதியிலும் ஒரு குடிமகனை இந்த பெரும் தொற்றானது பாதித்திருக்கின்றது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கேசவன். இந்த பெருந்தொற்று நம்மை பெரிதும் பண்படுத்தி இருக்கிறதா, துன்புறுத்தி இருக்கிறதா என்ற கேள்விக்கு, அந்த கேள்விக்கு பதில் தேடுவதை நோக்கிய இந்த அலசலில், இந்த பட்டிமன்றத்தில் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்றுக்கு ஒரு ஆர்வமூட்டக்கூடிய அவதானத்தை கேசவன் வைத்துவிட்டு போயிருக்கிறார். குடும்ப உறவுகள், சொந்தம், பாசம், நேசம் எல்லாமே நல்ல விடயங்கள். ஆனால் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத இடத்தில் பாசமும் நேசமும் குடும்பமும் கூட நெருக்கடியானவையாகவும் தற்கொலைக்கு தள்ளுவையாகவும் மாறிப்போய்விடும் என்கின்ற ஒரு முக்கியமான கருத்தினை கேசவன் வைத்துவிட்டு போயிருக்கிறார். அடுத்து பேச வருகிறார்கள் பெரிதும் பண்படுத்தி உள்ளது என்று பேசுகின்ற அணியினர். இதில் அபிலாஷ் அடுத்ததாக பேச வருகிறார். மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் வருகிறார். பட்டிமன்றமே இப்பொழுது கலகலப்பிலிருந்து கொஞ்சம் சீரியஸாக மாறிய நிலைமையில் வருகிறார். என்ன செய்கிறார் பார்ப்போம். வாருங்கள் அபிலாஷ். அபிலாஷ், புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அண்ணா. புத்தாண்டு நல்ல விதமாக அமையட்டும். உங்களுக்கும் எல்லோருக்கும் இந்த புத்தாண்டு நல்ல விதமாக அமைய வேண்டும் என்று வசந்தம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வாதத்துக்குள் நான் நேரடியாக நுழைகின்றேன். எதிரணிவாதிகளில் எம் நாட்டு மக்களுக்காக, எம் நாட்டில் இருக்கின்ற அந்த வறிய நிலை மக்களுக்காக தங்களுடைய குரலை இங்கே பதிவு செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆனால் பதிவு செய்த இவர்கள் யார்? தலைநகரிலே வசதியான வீட்டிலே நல்ல சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள். அதாவது இவர்கள்தான் இந்த கொரோனா காலத்திலே டல்கோனா காஃபி போட்டவர்களும் புதிதாக ட்ரெண்ட் என்ற பேரில் எங்களை சாகடித்தவர்களும் இவர்கள்தான்.
ஆக இப்படியான நிலையில் இருக்கின்ற இந்த இளைய சமுதாயம் எமது நாட்டில் இருக்கின்ற வறுமை கோட்டில் இருக்கின்ற அந்த மக்களை பற்றி சிந்தித்திருக்கிறார்கள் என்றால் இந்த பெருந்தொற்று காலம் எங்களை அந்த அளவுக்கு பண்படுத்தி இருக்கிறது என்பதை தான் இங்கே என்னுடைய வாதமாக இருக்கின்றது. தொடங்கி இங்கே வந்து இறங்கியிருக்கீங்களா? சரி சரி, நானும் எங்கடா போறீங்கன்னு பா. சுத்துற மாதிரி இருக்கு, ஆனால் நான் நேராக தான் வருவேன். ஆக இந்த இந்த பெருந்தொற்று காலத்திலே மக்கள் அனைவரும் தங்களை பற்றி மாத்திரமல்லாமல் தமக்குள்ளும் தம்மை சுற்றியிருப்போரை பற்றியும் தம்மை தாண்டி இந்த நாட்டில் இருப்போரை பற்றியும் அதிகமாக சிந்தித்திருக்கின்றோம். இந்த பெருந்தொற்று காலகட்டத்திலே தான் எமது நாட்டின் கரையோரம் எங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்ற அந்த ஒரு எண்ணப்போக்கு எங்களுக்குள் ஏற்பட்டது. ஒரு கப்பல் அங்கே எரிந்தால் எங்களுக்கு என்ன, இத்தனையோ வருடங்களாக கப்பல் எரிந்தது தான் இலங்கையின் கடற்கரை பகுதிகளில். ஆனால் நாம் யாரும் அதனை பற்றி யோசித்ததில்லை. ஆனால் இந்த பெருந்தொற்று காலகட்டத்திலே தான் ஒரு கப்பல் ஒன்று எரிந்ததென்றால் அதன் காரணமாக அங்கு இருக்கின்ற அந்த சின்ன சின்ன மீன்களுக்கு கூட எவ்வளவு பாதிப்பு இருக்கும், மீனவர்களுக்கு பாதிப்பு இருக்கும் என்று நாங்கள் சிந்திப்பதற்கான அந்த நேரத்தை இந்த பெருந்தொற்று காலம் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றது. நாங்கள் நிம்மதியா ஒவ்வொரு நாளும் அல்லது வேண்டிய பொழுதெல்லாம் கடற்கரைக்கு போய் கொண்டிருந்த காலத்துல கப்பல் எரிஞ்சா கடற்கரைக்கு என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியல. ஆனா கடற்கரைக்கு போக முடியாத ஒரு காலத்துல எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த பெருந்தொற்று காலகட்டத்திலே நாங்கள் எப்படியான விடயங்களிலெல்லாம் மாறி இருக்கின்றோம் என்பதில் மக்கள் இதுவரை காலமும் நாங்கள் பார்த்து கொண்டிருந்த அந்த இயந்திரமயமான வாழ்க்கையில் வாழ்ந்த அடுத்த வழி சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மனிதர்கள் பெருந்தொற்று காலத்துக்கு முன்பாகவும் இருந்தார்கள். பெருந்தொற்று காலத்துக்கு பின்னர் அவர்களுடைய சதவீதம் அதிகரித்திருக்கின்றது. ஆக பிரச்சனை இங்கு மனிதனுக்கு ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அந்த பிரச்சனையினை இந்த மனிதர்கள் அணுகும் விதமானது இந்த பெருந்தொற்று காலகட்டத்திலே மாறி இருக்கின்றது. எத்தனையோ வியாபாரங்கள் மூடுவிழா கண்டன. ஆனால் அவர்கள் அத்தோடு நின்றார்களா? முன்பாக இருந்தால் கடன் இருக்கின்றது, பிரச்சனை இருக்கின்றது என்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்வார்கள். ஆனால் இப்பொழுது அப்படியல்ல. பிரச்சனை இருக்கின்றது, என்னுடைய அப்பாவினுடைய கடை பிரச்சனையாக இருக்கின்றது என்றால் மகனோ மகளோ தங்களுக்கு தெரிந்ததை வைத்துக்கொண்டு இன்ஸ்டாகிராமிலே ஒரு பேஜினை ஓப்பன் செய்து அதிலேயே ஏதோ ஒரு வியாபாரத்தினை செய்து வீட்டுக்கு சிறிதளவேனும் வருமானத்தை ஈட்ட வழிபார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே சொகுசு வண்டிகளாக இருந்த கார்கள் எல்லாம் மாறி காய்கறி விற்கும் வாகனங்களாக மாறின. அதில் எந்த விதமான ஒரு வெட்கேடும் இல்லை. பிழைத்துத்தான் ஆக வேண்டும். இந்த காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். ஆக இருப்பதை வைத்துக்கொண்டு எவ்வாறு நாம் அடுத்த கட்டத்துக்கு முன் செல்வது என்ற அந்த ஒரு பக்குவ நிலையை அவர்களுடைய பக்குவத்தினை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் நடுவர்களே. முன்பெல்லாம் ஒருவர் கார் வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மனைவி தொலைபேசியில் அழைத்து எனக்கு இதெல்லாம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்று அவரிடம் சொன்னால் அவர் அந்த சொகுசு வண்டியில் அவற்றையெல்லாம் கொண்டு வருவாரா? இதெல்லாம் எப்படி நான் காரில் வச்சு கொண்டு வரதுன்றே ஒரு கேள்வி வரும். ஆனால் இப்போ அதே வண்டியில் அதை வச்சு விற்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்களை இந்த பெருந்தொற்று காலகட்டம் கஷ்டப்படுத்தி பண்படுத்தி இருக்கிறது. எப்படி என்றால் ஒரு நிலம் இருக்கின்றது, அந்த நிலத்திலே எத்தனையோ குண்டுகள் விழும், அடிகள் விழும், எத்தனையோ கொத்துக்கள் விழும். அவற்றை எல்லாம் தாங்கி தாங்கி கடைசியாக ஒரு பெரிய அடி பெருந்தொற்றாக வந்து அந்த நிலத்தை ஒரு சமதரையாக சமமட்டமாக அங்கே மாற்றுகிறது. இதற்கு பின்பதாக அந்த நிலத்திலே நீங்கள் நினைத்ததை செய்து கொள்ளலாம், நினைத்த விடயத்தினை நீங்கள் அங்கே கட்டி எழுப்பலாம். ஆக அந்த ஒரு நிலையினை இப்பொழுது நாம் எட்டி இருக்கின்றோம். நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கின்றோம், இல்லை என்று கூறவில்லை. ஆனால் அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தாண்டி வருவதற்கான மனநிலையினை இப்பொழுது நாங்கள் எட்டி இருக்கின்றோம். இனிமேல் என்னுடைய படிப்பு இனிமேல் தாமதப்பட்டால் நான் கவலைப்பட மாட்டேன். சரி, என்னுடைய கல்வி எனக்கு தாமதப்படுகிறது, அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு உழைப்பதற்கு வேறு வழி ஒன்றை நான் பார்த்து கொள்ள வேண்டும். பார்ட் டைம் அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலமாகவோ அல்லது இணைய வழி மூலமாகவோ நான் உழைப்பதற்கு எனக்கான ஒரு வழியினை நான் தேடிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எனக்கு இப்பொழுது வந்துவிடும். அதுக்காக நான் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டு என்னுடைய கல்வியை நான் எப்படியாவது சரி கட்ட பார்ப்பேன். ஆக இதுவரை சாதாரணமாக இருந்த மக்கள் இப்பொழுது முதல் மாறுபட்டவர்களாக இந்த பெருந்தொற்று காலம் மாற்றி இருக்கின்றது என்பதனைத்தான் நாங்கள் இங்கே கூற விரும்பி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அபிலாஷ். பெருந்தொற்றின் துன்பங்கள் எல்லாம் நாம் பண்படுவதற்கான நேர அவகாசத்தை, பண்படுவதற்காக சிந்திப்பதற்கான
கால இடைவெளியை வழங்கி இருக்கிறது என்று ஆணித்தரமாக சொல்லிவிட்டு அபிலாஷ் போயிருக்கிறார். நாங்கள் இப்பொழுது எங்களுடைய பட்டிமன்றத்தின் இறுதி பேச்சாளரை சந்திக்கவிருக்கிறோம். ஷாலமன் கிருஷான். வசந்தம் நேயர்களுக்கும் ஒரு புதியவர் அல்ல. இதற்கு முன் பல பட்டிமன்றங்களில் பார்த்திருக்கிறோம். மிக மிக அமைதியாக இருப்பார். ஆனால் பேசும் பொழுது வேறொரு உருவம் தெரியும். பார்க்கலாம். வசந்தம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நடுவர் அவர்களே, முகக்கவசம் அணிவதால் லிப்ஸ்டிக் போட தேவையில்லை, எவ்வளவு பண்பட்டு இருக்கின்றோம் பாருங்கள். கொஞ்சம் விட்டிருந்தால் குவாரண்டைன் என்ற வார்த்தை பலருக்கு இப்போதுதான் தெரிய வந்தது, எவ்வளவு பண்பட்டு இருக்கின்றோம் பாருங்கள் என்று பேசியிருப்பார்கள் எதிர்த்தரப்பினர். அடிப்படையிலே நாங்கள் சில விடயங்களை கூர்ந்து நோக்க வேண்டி உள்ளோம். கொரோனாவுக்கு அரசன் ஆண்டி என்கின்ற வித்தியாசம் தெரியாது. ஆனால் பொது முடக்கமும் பெருந்தொற்று காரணத்தினால் ஏற்பட்ட இதர மாற்றங்களும் ஏற்கனவே சமூகத்திலுள்ள சமநிலையற்ற தன்மையின் பாதக விளைவுகளை உச்சத்துக்கு கொண்டு போய் நலிவடைந்தவனை இன்னும் நலிவடைய செய்கின்றது. இதைதான் நாங்கள் துன்புறுத்தல் என்கின்றோம். அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் ஒன்று. எங்களுடைய சமூகத்தில் உள்ள அனைவரும் பங்குச்சந்தைகளிலும் ஃபாரெக்ஸிலும் முதலீடு செய்துவிட்டு வாழ்பவர்கள் இல்லை. சாரதிகளாகவும் வர்த்தக நிலையங்களில் ஊழியர்களாகவும் தினக்கூலிக்காக தொழிலுக்கு செல்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுக்கு பொது முடக்கம் எவ்வாறு அமைந்தது என்பதும் அந்த இடத்திலே கூர்ந்து நோக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக உள்ளது. அடுத்த முக்கியமான விடயம், எங்களுடைய சிந்தனையில் மாற்றம் ஏற்பட்டு இருக்கின்றது என அவர்கள் சுட்டிக்காட்டி இருந்தார்கள். ஆரம்பத்திலேயே இந்த தலைப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. பண்படுத்தலும் ஏற்பட்டிருக்கின்றது, அதே நேரம் துன்புறுத்தலும் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த மாற்றத்தில் ஏற்பட்டிருக்கும் பண்படுத்தலிலும் துன்புறுத்தல் அதிகமாக உள்ளது என்பதுதான் இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. சிந்தனையில் மாற்றங்கள் இருந்தாலும் திருடுபவர்கள் திருடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள், விற்பவர்கள் விற்று கொண்டுதான் இருக்கின்றார்கள், நசுக்கப்படுபவர்கள் நசுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். நிச்சயமாக எதிர்த்தரப்பினர் தனிமைதான் வெற்றியின் முதல் படி என்று எங்கே வாசித்துவிட்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் அடிப்படையில் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம், தனிமை நாம எடுத்துக்கொள்ளும் போதுதான் இனிக்கும். தனிமையாக இருந்தாலும் சரி, நெருக்கமாக இருந்தாலும் சரி, அது எமக்கு வலிந்து திணிக்கப்படும் போது அது நிச்சயமாக கசக்கும். தனிமை கிடைத்தது ஒத்துக்கொள்கின்றோம். ஆனால் இந்த பெருந்தொற்று காலத்திலே எமக்கு திணிக்கப்பட்ட நெருக்கமும் தனிமையும் எம்மை உளவியல் நோயாளிகளாக மாற்றியது. தற்கொலை எண்ணங்கள் எங்களுக்குள்ளே மேம்பட செய்தது. அத்துடன் கல்வி, இதை பற்றி ஏற்கனவே எங்கள் அணியில் பேசியிருந்தார்கள். ஆரம்ப காலத்தில் எங்களுடைய சமூகத்திலே இனம், மதம், குலம், தேசியம், ஒட்டுமொத்தமாக பொருளாதாரம் ஆகிய காரணிகளின் அடிப்படையில் பலருக்கு கல்வி மறுக்கப்பட்டிருந்தது. சில நல்லெண்ணம் கொண்ட மனிதர்களின் அயராத முயற்சியினாலும் உழைப்பினாலும் இலங்கை போன்ற நாடுகளில் அனைவருக்கும் இலவச கல்வி கிட்டியது. ஆனால் இந்த பெருந்தொற்று காலம் ஏற்படுத்தியிருக்கும் விளைவு என்னவெனில், மீண்டும் வறியவருக்குத்தான் கல்வி மறுக்கப்படுகின்றது. ஆக 3 வேளை நல்ல உணவே சிம்ம சொப்பனமாக இருக்கும் குடும்பங்களுக்கு நிகழ்நிலை வகுப்புகள் எந்த அளவில் சாத்தியம்? அத்துடன் ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தது போல எத்தனையோ மாற்றங்கள் எங்கள் வாழ்க்கை முறையில் வந்திருந்தாலும் பெரிதும் எந்த அளவில் இருக்கின்றது என்பதை நாங்கள் உற்று நோக்கும்போது துன்புறுத்தி இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். அத்துடன் செத்த பிறகு நிம்மதி கிடைக்கும் என்று சொல்வதால் பிரச்சனை இல்லை. செத்த பிறகு நிம்மதி கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன? அதுபோல தான் நாங்கள் இந்தளவு மாறினோம் அந்தளவு மாறினோம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அந்த மாற்றத்தை உள்வாங்கும் தன்மையில், அறிவுறுத்தல்களை கேட்டுக்கொள்ளும் தன்மையில் நாங்கள் இருக்கின்றோமா என்று நாங்கள் சுய விமர்சனம் செய்து பார்க்கும்போது இந்த பட்டிமன்றத்திற்கான பதில் நிச்சயமாக அந்த இடத்திலே கிடைக்கும். வசந்தம் FM நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்லெண்ணங்கள் நிறைவேறட்டும். இது தீர்ப்பு சொல்லுகின்ற நேரம். இந்த பெருந்தொற்று எம்மை பெரிதும் பண்படுத்தி இருக்கிறதா, துன்புறுத்தி இருக்கிறதா? இந்த பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் மனங்களில் இதற்கான பதில் ஏற்கனவே வந்துவிட்டதா? பெருந்தொற்று காலம் எமது வாழ்வை பல கோணங்களில்
பல படிகளில் மீளச் சிந்திக்க வைத்திருக்கிறது. நாம் அதுவரை காலம் எமது வாழ்வு பற்றி வைத்திருந்த கண்ணோட்டங்கள் பல அப்படியே மாறியிருக்கின்றன. நாம் அதுவரை காலம் எம்முடைய சூழல் பற்றி வைத்திருந்த கண்ணோட்டங்கள் பல அப்படியே சுழன்றிருக்கின்றன. இதுவரை காலமும் நாமும் எமது அரசுகளும் இந்த உலகமும் பொருளாதாரம் பற்றி வைத்திருந்த கண்ணோட்டங்கள் எல்லாம் புரண்டிருக்கின்றன. தொழில்நுட்ப வளர்ச்சி, அதன் தேவை பற்றி நாம் நினைத்தவையெல்லாம் நினைத்து பார்த்திராத அளவு மாறியிருக்கின்றது. இந்த 2 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இதுவரை இல்லாத வேகத்தில் பல மாற்றங்களை உருவாக்கியிருக்கிறது. மாற்றங்கள் சும்மா வராது. மாற்றங்கள் அதற்குரிய விலையை எம்மிடம் கோரி நிற்கும். அந்த விலையை நாம் இந்த 2 ஆண்டுகளும் கொடுத்திருக்கிறோம். இங்கே எங்களுடைய பேச்சாளர்கள் இருதரப்பிலிருந்தும் மிக உறுதியாக பல உண்மைகளை சொன்னார்கள். எமது வாழ்வை நாம் மீள பார்க்கின்ற பொழுது அந்த மீள் பார்வையினூடாக உருவாகின்ற பண்பாட்டினை, பண்படுத்தலினை, பண்பட்ட நிலையினை முதல் அணியினர் உறுதிபட ஆதாரங்களோடு எடுத்துச் சொன்னார்கள். இரண்டாவது அணியினரோ பண்படுதல் என்பதெல்லாம் யாருக்கு? பொது முடக்கம் ஒன்று யாருக்கு நன்மை தரும் என்ற ஒரு கேள்வியை கேட்டு இந்த பட்டிமன்றத்தையே அமைதிப்படுத்தினார்கள். அமைதியாக சிந்திக்க வைத்தார்கள். இந்த உலகம் ஒரு தெளிவான வேலியால் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்றார்கள். அந்த வேலிக்கு ஒரு பக்கம் இருப்பவர்கள் மேலும் மேலும் தமக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொண்டு போக, மற்ற பக்கம் இருந்தவர்கள் இருந்ததையெல்லாம் இழந்து கொண்டு போனார்கள் என்கின்ற மாபெரும் பொருளியல் உண்மையினை அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். இன்னொரு பக்கமோ இந்த துன்பமெல்லாம் ஏழைகளும் பணக்காரர்களும் உள்ளவர்களும் இல்லாதவர்களும் என்கின்ற இந்த பெரும் பிரிப்பு பற்றிய கண்ணோட்டத்தினை உருவாக்கி ஒரு புதிய பண்படுத்தலையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று மறுதரப்பினர் உறுதிபடச் சொன்னார்கள். இங்கே நாம் பேசியது உங்களுக்கு ஒன்றும் புதியதல்ல. இது நாங்கள் அனுபவித்ததைத்தான் நீங்களும் அனுபவித்தீர்கள். நீங்கள் அனுபவித்ததைத்தான் நாங்களும் அனுபவித்தோம். எனவே இங்கே தீர்ப்பு சொல்வது என்பது உங்கள் மனங்களில் இருக்கின்ற தீர்ப்பினை சொல்வதுதான். இந்த பெருந்தொற்று எம்மை பண்படுத்தி இருக்கிறதா, துன்புறுத்தி இருக்கிறதா? இப்பொழுது மனக்கண்ணில் நாம் பட்ட துன்பங்கள் எல்லாம் அப்படியே பட்டியல் பட்டியலாக வருகிறதா? ஒரு கணம் நிதானித்து சிந்தித்து பார்த்தால் இந்த 2 ஆண்டுகளின் துன்பங்கள் அப்படியே சில்லிட்டு கொண்டு எம்முளிருந்து எமது நினைவுகளிலிருந்து கிளர்ந்தெழுகிறதா? கிளர்ந்தெழுகிறதல்லவா? இந்த துன்பம் எமக்கு எதை தந்தது? இந்த துன்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டது என்ன? இந்த பெருந்தொற்று எமக்கு தந்த துன்பத்திலிருந்து கிடைத்த பெறுபேறு என்ன? இந்த பெருந்தொற்று எம்மை பெரிதும் பண்படுத்தி இருக்கின்றதாயின் அந்த பண்பாடு என்ன? இந்த பெருந்தொற்று எம்மை பெரிதும் துன்புறுத்தி இருக்கிறதல்லவா? அந்த துன்பங்கள் தொலைந்து போகட்டும். அந்த துன்பங்களினூடாக இத்தனை நாள் வேதனைப்பட்டு நாம் எம்முடைய எல்லாவற்றையும் இழந்து தீயில் கருகி வெளியில் வந்திருக்கிறோம் அல்லவா? அது எம்மை ஒரு வகையில் பண்படுத்தி இருக்கிறதல்லவா? அப்படி பண்பட்ட அந்த பண்பாடு எம்மோடு இந்த புத்தாண்டில் தொடர்ந்து வரட்டும். இந்த அறிவினைத்தான், இந்த விழிப்புணர்வினைத்தான் இந்த பெருந்தொற்று எமக்கு பெரிதும் தந்திருக்கிறது.
புத்தாண்டு இனிதாக மலரட்டும். ஒரு புதிய பண்பாட்டோடு, ஒரு புதிய திசை வழியில் இந்த உலகின் துன்பங்கள் தீர, இந்த உலகமே ஒரு புதிய பண்பாட்டை பெற்றுக்கொள்ள, ஒரு புதிய உலகம் உருவாக இந்த புத்தாண்டு மலரட்டும். வசந்தம் சொந்தங்களோடு புத்தாண்டை வாழ்த்தி வரவேற்று விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.